ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் அம்மா வந்து ஸ்கூலுக்கு வரும்படி சம்மதிக்க வச்சிட்டா காவேரி. அதுவும் அந்த இடத்துல கட்டி பிடிச்சி அரவணைக்கிறா பாருங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளியே வந்ததை நம்ம விஜய் காராண்ட நிற்கிறாரு. அம்மா நாளைக்கு கூட்டிக்கின்னு வாங்கன்னு தான் மதர்ஸ் டேவில் பண்ணுற அம்மாக்களை பார்த்து அம்மு கஷ்டப்படுவார். நான் நாளைக்கு கூட்டி வரலன்னு விஜய் சொன்னதான் கஷ்டப்பட மாட்டான், எல்லாம் நல்லதாக நடக்கும், நீங்கள் கண்டிப்பாக கூட்டிக்கின்னு வரீங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துலையும் நம்ம விஜய் பேசுகிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ அம்மு கூடவே இருக்கணும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. உடனே நம்ம காவேரிக்கு கோவம் வருது. விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், மறுபடியும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண பார்க்குறா. விஜய் தலை மேலே கையை வச்சுக்கின்னு ஓட பார்க்குறாரு. இந்த இடத்துல விஜய் கேட்டதும் தப்பு இல்லை. காவேரி யோசிக்கணும், கொஞ்சம் யோசித்து நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் போய் சாரதம்மா கிட்ட பேசுகிறா. அம்முக்கு அம்மாவா நான் நடிக்க போகிறேன்னு சொன்னதும் அந்த சாரதம்மா முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை யமுனா கிட்ட கங்கா கிட்ட சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே இந்த சந்தோஷத்தை நாங்களும் எதிர்பார்க்குறோம். அம்மாவை மட்டும் நடிக்காமல் அம்மா தான்னு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஞாபகங்கள் வந்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம விஜய் வந்து சடன்லி வந்து காலிங் பெல் அடிச்சுக்கின்னு இருக்கிறாரு. காவேரி போய் திறக்கிறா. என்ன இவர் காலையில் கோவமாக பேசுனதுனால மன்னிப்பு கேட்க வந்துக்கிறாளோ யோசிக்கும் போதே வந்து சடன்லி உள்ளே பூந்து ஓடுறாரு. சாரதம்மா வந்து செல்லை கொடுக்குறாரு. இதை நீங்கள் வாங்கிக்கங்க, உங்களோட சொந்தமாக தான் நான் நினைக்கிறேன், நான் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு செல்லை கொடுக்குறாரு. காவேரி எவ்வளோ கண்ணை காட்டி வாங்காதன்றா, ஆனால் சாரதம்மாவும் ஒரு சொந்தமாக நினச்சி வாங்குறாங்க. இந்த இடத்துல அந்த தம்பி தப்பாக எடுத்துக்கண்டி, அந்த தம்பியும் நம்ம சொந்தக்கார புள்ள போல தானேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கின்னு அவ்வளோ ஒரு அழகான கதையை கொண்டாந்தாங்க இந்த இடத்துல. உண்மையிலேயே நல்லா இருந்தது. அடுத்ததான் நம்ம காவேரி வந்து குட்டி அம்முக்கு அம்மாவாக நடிக்க போகிற ஸ்டேஜ் ப்ரோக்ராமை பார்த்து நம்ம எல்லோரும் ஹாப்பி மூமெண்ட்டாக சந்திக்க போகிறோம். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.